Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கார்ட்போர்ட் அப்புறம் ஒரே ஒரு A4 ஷீட் இத வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். நான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய A4 ஷீட் தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய எடுத்தேன். பட் ஒரே ஒரு A4 ஷீட் இருந்தா கூட போதும் இந்த கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு வால் ஹேங்கிங் ஆர் வால் டெக்கர் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கார்ட்போர்டில் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். 2 ஸ்கொயர் ஷேப் ஒரே ஷேப்பில் இருக்கணும். நான் வந்துட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 15 சென்டிமீட்டரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணியும் எடுத்துட்டேன். ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் போட போகிறோம். அதுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் எதுவும் நான் பண்ணல. நீங்கள் வேணும்னா அதுக்கும் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கூட பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி அந்த இன்னொரு பாக்ஸ்லையும் போட்டுட்டு அது உள்ளுக்குள்ளே அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ண போகிறேன். ஓகே, பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் பெயிண்ட் இல்லாதவங்க பேப்பர் கூட அந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு கலர் கூட பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ கலர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ்லையும் நான் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதையும் பண்ணிடலாம். ஓகே, ஓகே இப்போது இதுக்கும் கலர் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு A4 ஷீட் போதும், நிறையெல்லாம் வேணாம். ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இப்போ லைன்ஸ் போடுற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த லைன்ஸுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது, அப்படியே கூட நம்ம இந்த லைன்ஸ் போட்டுக்கலாம். பட் ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அந்த ஷீட் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தனித்தனியாக தான் போட்டுட்டு கட் பண்ணணும்னு இல்லை. இந்த பேப்பரை வந்துட்டு 2 வந்து 3 ஃபோல்ட் பண்ணி கூட கட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி 2-3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் சீக்கிரமே வந்து கட் பண்ணி முடிச்சிட முடியும். ஓகேயா? நான் இப்போ அந்த மாதிரி ஒரு 3 தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒவ்வொரு ஷீட்ஸையும் இந்த கார்ட்போர்டுக்கு பேக் சைடில் திருப்பி வச்சு ஒட்ட போகிறோம். பின்னாடி ஒட்டிட்டோன்னா அது ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு அழகாக தெரியும். அதனால் பின்னாடி திருப்பி வச்சுட்டு ஃபெவிகால் போட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. 2 சைட்லேயும் ஃபெவிகால் போட்டுட்டு அப்படியே அதுக்கு கீழே ஒட்டிகிட்டே வர போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நடுவில் வந்துட்டு ஒவ்வொரு பேப்பர் ஒட்டினோன்னா எவ்வளோ இடம் இருக்குமோ அந்தளவு இடத்த மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு 6 பேப்பர்ஸ் கிட்ட நான் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஒட்டணும். ஓகேயா? ஆப்போசிட் சைட்லையும் சின்ன சின்ன பாக்ஸ் உள்ளுக்குள்ளே வர மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஆப்போசிட் சைடில் ஒட்டும் போது குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி அதுவே தானாலே தெரியும். அந்த மாதிரி இந்த எல்லா பேப்பர்ஸும் ஒட்டிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பேப்பர் ஒட்டும் போதே கரெக்டாக ஒட்டிட்டிங்கன்னா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி அந்த இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ்லையும் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸ்க்கும் ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். அது எப்படின்னா இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி அந்த 2 ட்ரையாங்கிள் ஷேப்பையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை அப்படியே வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே இன்னொரு வேலை நம்ம பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சமே சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெருசு தேவையில்ல, அதனால் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இன்விடேஷன் கார்டு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மடக்குனா ஈஸியாக மடங்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற லேஸாக இருக்கிற அட்டை ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அட்டை இருந்துச்சுன்றனால, இது கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்றனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே சுற்றி நான் வந்து ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன அட்டை எடுத்து அதில் ஃபெவிகால் போட்டுட்டு அந்த இன்னொரு அட்டை எடுத்து கீழே ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் காய வச்சுருங்க. காஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, கட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஒரு சைடு க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இந்த உருளை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கீழேயும் அதோட மேல் சைடு மட்டும் ஒட்டுறேன். உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லேஸ் மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா அது கூட போட்டு ஒட்டிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்றனால நான் இதை யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நெக்ஸ்ட் இது இன்னும் கொஞ்சமே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டிக்கர் எடுத்து சென்டரில் ஒட்டுறேன். சும்மா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு மாதிரி ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். அடுத்து இப்போ அதை டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்டில் கலர் பண்ணோம்ல, அதை டெக்கரேட் பண்ணணும். அதுக்கும் அந்த மாதிரி தான் ஸ்டோன் எடுக்கிறேன். இது வந்துட்டு லேயர் ஸ்டோன் தான், ஒயிட் கலர் ஃபுல்லாக. ஒயிட் கலர் ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால ஒட்டுறேன். பட் அதை அப்படியே ஃபுல்லாக ஒட்டாமல் நான் இப்போ எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் டிசைனாக நல்லா இருந்துச்சு. ஒட்டி பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி, அதே மாதிரியே ஒட்டலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஓகே,
சும்மா 3-4 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒட்டுறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. 2 சைடும் ஒரே மாதிரி ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த உருளை இருக்குல்ல, அதை எடுத்து சென்டரில் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன். இது நான் ரெடி பண்ணது வந்துட்டு அது கலரே கோல்டன் கலரில் இருந்தனால நான் கலர் எதுவும் பண்ணல. நீங்கள் வெறும் அட்டை எதுலனா பண்ணுறீங்கன்னா அதுக்கு கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் கலர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு ஒட்டிட்டு ஸ்டாப்லர் பின்வே போட்டுட்டேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ நம்மளோட கிராஃப்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதோட சென்டரில் நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த சென்டரில் இருக்கிறது ஃப்ளவர் வாஸோட மெத்தடுக்கு நான் பண்ணியிருக்கேன், அதனால் அது உள்ளுக்குள்ளே வந்துட்டு நான் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் உங்ககிட்ட நீங்கள் இல்லைனா நீங்கள் பேப்பர்லேயே கூட ஃப்ளவர்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், அது கூட அழகாக தான் இருக்கும். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான், கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் இல்லைனா நீங்கள் பேப்பர் ஃப்ளவர்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஓகேயா, சும்மா கொஞ்சம் கார்ட்போர்ட் அண்ட் ஒரே ஒரு A4 ஷீட் இருந்தால் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னுமே இதை எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இன்னோவேட்டிவை பொறுத்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இது பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டுக்கிறேன். டபுள் சைட் டேப் போட்டுட்டு டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வாலில் ஹேங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வாலில் ஹேங் பண்ணிவிட்டேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பர்பிள் கலர் பேக்ரவுண்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே வந்துட்டு எங்கள் வீட்டில் கிளாக் இருக்குது, அந்த கிளாக்குக்கு கீழே நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட வாலில் எங்கே வேணால் ஒட்டலாம், உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாய் பாய்.